அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் ஞா சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஏவுகணை மனிதன் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு, அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள்னு அப்துல் கலாம் ஐயாவினுடைய வாழ்க்கையை வேறு விதமாக பார்த்த ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். ஒரு கவிதை எழுதியிருக்காரு கலாம் ஐயாவினுடைய கவிதைங்க. கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்ததுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு சார். இவ்வளவு பெரிய மனிதர்ன்றீங்க. இவர் சொல்றாரு யார் வீரன் தெரியுமா, யார் வீரன் தெரியுமான்னு ஏபிஜே சார் சொல்றாரு. அழிக்கும் சக்தி தன்னிடம் இருந்தும் கூட யார் ஒருவன் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறானோ அவன் தான் வீரன்றார். இவ்வளோ பெரிய விஷயம் சார். தன்னிடம் அதிகாரம் இருந்து, தன்னிடம் அழிக்கும் சக்தி இருந்து, தன்னிடம் காயப்படுத்தக்கூடிய ஆயுதம் இருந்தும் கூட அதை யார் ஒருவன் அடுத்தவர்கள் மீது தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் இருக்கிறானோ அவன் தான் வீரன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக ஏபிஜே சார் இருந்திருக்காரு. ஏவுகணை மனிதன் சார். அணு ஆயுதத்தை காமித்து உலகத்தையே மிரள வைத்த மிகப்பெரிய சக்தி ஏபிஜே சார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவையில்லாமல் போர்களை செய்யாதீர்கள், அழிக்கும் சக்தி இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருப்பவன் வீரன்றார். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை சார், தேவையான ஒரு வார்த்தை. புத்தர்கிட்ட அங்குல் மால்னு ஒரு திருடன் புத்தரை பார்த்தான். அங்குல் மால்னு அந்த திருடன் புத்தரை வெட்டுறதுக்காக வந்தான், புத்தரை கொல்வதற்காக வந்தான். புத்தர் சொன்னார், என்னை கொல்வது இருக்கட்டும், இந்த இலையை பறிச்சு தர முடியுமான்னு கேட்டார். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையை பறிச்சு தர முடியுமா? உடனே அந்த இலையை கிழிச்சு அப்படி தூக்கி போட்டான், இலையை அப்படி பிச்சு அப்படி தூக்கி போட்டான். இப்போ சொன்னார், நீ பெரிய வீரன் தான், இந்த இலையை ஒட்டவை பார்ப்போன்னாரு. இலையை ஒட்டவை பார்ப்போம். அவன் ஆச்சரியத்தோட இப்படியே பார்த்தான். அழிப்பது எளிது, ஆக்குவது கடினம்னார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? அழிப்பது எளிது, ஆக்குவது கடினம். இன்னைக்கு எத்தனை போர் நடந்துகிட்டு இருக்கே, உலகம் முழுவதும் போர் நடந்துகிட்டு இருக்கே. அழிப்பதற்கு அத்தனை பேர் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கோமே. இந்த எண்ணெய் கடல் அனுப்புமா, அந்த நாட்டை அழிச்சிருவோமா, அதை அழிச்சிருவோமான்னு. சார், அழிக்கிறது எளிது சார், ஆக்குவது எவ்வளோ கஷ்டம். இந்த உலகம் எத்தனை நூற்றாண்டுகளாக ஆக்கப்பட்டது, இந்த நாடுகள் எத்தனை நூற்றாண்டுகளாக ஆக்கப்பட்டது, இந்த மக்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக பரம்பரையாக வாழ்ந்த இடம் போரின் காரணமாக அழிக்கப்பட்டு இருக்கோமே. இல்லை, அழிக்கும் சக்தி இருந்தும் கூட அதை மக்களுக்கு பயன்படுத்துபவன் தான் வீரன் என்று காட்டக்கூடிய புத்தகம் ஏபிஜே ஐயாவினுடைய புத்தகம். வெள்ளை பூக்கள் உலகமெல்லாம் மலரட்டும், விடியும் பூமி அமைதிக்காக நிலரட்டும், மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகட்டும், மலரே சோம்பல் நீங்கி எழட்டும்னு அருள வைரமுத்து ஐயாவினுடைய அற்புதமான பாடல். அப்படி இந்த பூமி சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் ஏபிஜே அவர்களுடைய வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம். அமைதியை விரும்பும் அத்தனை பேருமே இந்த புத்தகத்தை வாசிக்கலாம்.